நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு சபை ஒருமனப்படுறதுக்கு வாஞ்சிக்கிற தவனமுள்ள ஆத்துமாக்கள் தேவைங்கிறத குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதியானது எஸ்ரா 9வது அதிகாரம் வசனம் 15. எஸ்ரா சாப்டர் 9 verse 15. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ, நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். இந்த அதிகாரத்துல பார்த்தோம்னா, பிரதான ஆசாரியனாகிய எஸ்ரா தன்னுடைய ஜனங்களை நினைச்சு துக்கித்து அவர்களுக்காக ஜெபம் செய்யறத பார்க்க முடியும். எதனால் அவர் துக்கமடைகிறார்னா, தேவன் அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலக்க கூடாதுன்னு சொல்லியும் இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க, மற்ற அந்நிய பெண்களோடு திருமணம் செய்து அவர்களோடு சம்பந்தம் கொண்டு இருக்கிறாங்க. இப்படியான காரியத்தை தேவன் அருவருக்கிறார்னு தெரிஞ்சும் இஸ்ரவேல் ஜனங்கள் இதை விட்டு விலகாம மறுபடியும் இந்த குற்றத்தை செய்யறாங்க. இப்படியாக இவங்க செய்யும் போது தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகிறவர்களாகவே அவங்க இருப்பாங்க இல்லையா? இந்தப்படியான காரியத்தை நினைத்து துக்கித்து இந்த ஜனங்களை எண்ணி எஸ்ரா தேவ சமூகத்துல பிரார்த்தித்து அழுகிறாரு. ஏற்கனவே சாலமோனை பற்றி பார்த்த வேத பகுதியில அவரும் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணதுனால அந்நிய தேவர்களுக்கும் தூபம் காட்டுகிறவரா சேவிக்கிறவரா மாறி போனாங்கிறத பார்த்தோம். தேவன் இந்தபடியாக அந்நிய ஜனங்களோடு கலக்க கூடாதுன்னு எதனால சொல்லியிருக்கிறாரு? அவங்களுடைய வழிகளை தேவ ஜனங்களும் பின்பற்றும்படி அவங்களுடைய இருதயத்தை வலிவி போக பண்ணிருவாங்கன்னு சொல்லி. இப்படியான ஐக்கியம் தேவனை விட்டு அவங்களை பிரிக்கும் இல்லையா? தேவனோடு ஒருமனப்பட விடாது இல்லையா? இந்தபடியாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டிருக்காங்கிற துக்கத்திலேயே எஸ்ரா அழுது ஜெபம் பண்றாரு. அதுலயும் முக்கியமா இந்தபடியாக இந்த ஜனங்கள் இருந்தா எப்படி பாலாய் போன ஆலயத்தை திரும்பி எடுப்பித்து கட்ட முடியுங்கிற துக்கம் அவருக்குள்ளார அதிகமாக இருக்கு. இந்த ஆலயத்தை புதுப்பிக்கும்படியான காரியத்தை பத்தி இந்த அதிகாரம் 9வது வசனத்துல அவர் சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி அன்றைக்கு பாலாய் கிடந்த ஆலயத்தை புதுப்பிக்கும்படியாக தேவ ஜனங்கள் எத்தனை பண்ணும், தேவ ஆலயமானது கட்டப்படணும்னு எஸ்ரா வாஞ்சையோடு அந்த தேவ ஜனங்களை நினைத்து துக்கித்து அழுது புலம்புறாரு. அதற்காக தேவனிடத்துல பிரார்த்திக்கிறாரு. இதை பார்த்த ஜனங்களும் மனம் திரும்புறத இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற அதிகாரத்துடைய துவக்கத்துல இருந்தே நம்மளால பார்க்க முடியுது. இந்த பகுதியை பார்க்கும்போது இன்றைக்கான ஆலயத்துடைய நிலையை நாம யோசிச்சு பார்த்தோம்னா அது எப்படி இருக்கு? தேவனோட ஒருமனப்பட்டிருக்கா? தேவனை விட்டு வழி விலகி போயிருக்கு இல்லையா? அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? தேவனை விட்டு விலகும் அந்நிய காரியங்களுக்குள்ளார பிணைப்படுகிறாங்க. அந்நியர்களோடு சம்பந்தம் கலக்குறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய வழிகளை அந்நிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. இப்படியான ஜனங்கள் மனம் மாறி மறுபடியுமாக எடுப்பித்து கட்டப்படணும். அப்படியாக தேவ சபையானது ஒருமனப்படுவதற்கு எழும்பி ஜெபிக்கிற எஸ்ராக்கள் தேவைப்படுறாங்க. தேவன் இந்த கடைசி நாட்கள்ல அநேக ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவங்க மூலமா சபை எடுத்து கட்டுவிக்கப்படுகிற ஜபங்கள் எடுக்கப்படணும்னு விரும்புறாரு. முக்கியமா சபையானது ஒரு மனதோடு செயல்பட்டு தேவனுக்குள்ளார கட்டுவிக்கப்படணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. அந்தபடியான சித்தத்திற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியாக இருப்பதே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கான அடையாளம் இல்லையா? அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரு. கடைசி நாட்கள்ல தேவனுடைய சபைகளை எடுத்து கட்டக்கூடிய எஸ்ராக்களையும் நெகேமியாக்களையும் செருபாபேல்களையும் தீர்க்கதரிசிகளையும் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரு. இந்தபடியானவர்கள் எழும்பி ஜெபித்து தேவனுடைய சபையானது கட்டப்படணுங்கிறதுல வாஞ்சையோடு செயல்படணும். அந்தபடியான காரியங்களுக்கு திறப்புல நின்று ஜெபிக்கணும். தேவ சபையானது ஒருமனப்படும் போது பெரிய எழுப்புதல்கள் காணப்பட முடியுங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஒருமனதை இழந்தவர்களாக நம்ம அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம ஜெபிக்கணும் இல்லையா? அநேக நேரங்கள்ல நாமும் கூட தேவனை விட்டு ஒருமனப்படாம நம்முடைய மற்ற காரியங்களையும் நம்முடைய உலக கவலைகளையும் நினைத்து துக்கித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய வசனங்கள்ல தெளிவா சொல்றாரு, லௌகிக கவலைகளால நம்முடைய இருதயம் நிறைந்திருந்தா அவருடைய வருகையின் நாளிகைக்கு நாம ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். இந்தப்படியான துக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு தேவனுக்கேற்ற துக்கத்தோடு தேவ ஜனங்களுக்காக ஜெபிப்பவர்களாக நாம இருக்கணும். தேவ ஜனங்கள் ஒருமனப்படுறதுக்காக ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கணும். அந்தப்படியாக எழும்பி ஜெபிக்கக்கூடிய எஸ்ராக்களாக நாம மாற அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த கடைசி நாட்கள்ல உம்முடைய ஆலயத்தை புதுப்பித்து எடுத்து கட்டுவிக்கிற எஸ்ராக்களாய் நாங்கள் எழும்புவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு செய்யுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இந்த நாட்கள்லயும் உம்முடைய சபையாக காணப்படுகிற எங்களிடத்துல ஒரு மனம் இல்லாம போகிறதுனால சபையானது பாலாய் கிடக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டு தேவ ஜனங்கள் அந்நிய நுகங்களை அகற்றிவிட்டு ஒருமனப்படுவதற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. தேவரீர் தாமே உம்முடைய சபையை எடுத்து கட்டுவிக்க பெலன் தருவீங்கிறத விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்படியாய் தேவன் அருளி செய்ய போகிற ஈவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.